அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. பள்ளி கல்வித்துறையில் பிஆர்டி ஸ்டாஃப், அதாவது வட்டார வள மைய பயிற்றுனர்களை அரசு பள்ளிகளில் பிடி அசிஸ்டண்ட், அதாவது பட்டதாரி ஆசிரியர்கள் மாற்றி நியமித்துக்கொள்ள கம்பல்சரி டிஎன்2 பேப்பர் 2 பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு வந்து கோர்ட்டு வந்து சொல்லியிருக்கு. அது 19ஆம் தேதி தான் அந்த கோர்ட்டு தீர்ப்பு வந்து வெளியாகிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த எஸ்எஸ்சி சர்வ சிக்ஷா அபியான் அந்த ஸ்கீமில் பிஆர்டியாக நியமிக்கப்பட்டவங்களை பிடி அசிஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து நியமிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஜிஓ ஒன்று போட்டிருந்தாங்க ஏற்கனவே ஸ்கூல் எஜுகேஷனில். பட் அந்த அனைவருக்கும் கட்டாய கல்வி உரிமை சட்டம், அதாவது ரைட் டு எஜுகேஷன் டு ஆல் 2010 பிரகாரம் அதுக்கப்புறம் போடப்பட்ட எந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பணியிடமாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டெட்டு பேப்பர் 2 அதாவது தகுதி தேர்வில் கம்பல்சரி பாஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஜிஓ போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணவங்க வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் பிடியாக வந்து நியமிக்கக்கூடாது. அதாவது டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து நியமிக்கணும் அப்படின்ட்டு இந்த கோர்ட் வந்து ஒரு உத்தரவு இன்றைக்கி போட்டிருக்காங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து ஒரு 500 பிஆர்டி வந்து பிடிஎஸ்ண்டாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 500 காலி பணியிடம் வந்து இப்போ சேஞ்ச் பண்ண முடியாது. யாரெல்லாம் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் எலிஜிபிள். அது பாஸ் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்கூல் எஜுகேஷன் அந்த காலி பணியிடம் அப்படியே இருக்குது. அதை வந்து இப்போ இந்த யூஜிடிஆர்பி பிஆர்டி 2024 அந்த தேர்வுக்கு கூடுதல் பணியிடம் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியல. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த கோர்ட்டு கேஸு பார்த்துடலாம். ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்றைக்கு வந்திருக்குன்னா 19/8 இந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. சக்திவேல் அப்படின்ற பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோர்ட் கேஸ் போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னாக்கா பிஆர்டியை வந்து பிடியாக வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க ஸ்கூல் எஜுகேஷனில், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பிடியாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னாக்கா கம்பல்சரி அவங்க அந்த தகுதி தேர்வில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற சொல்லி மேற்கோள் காட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த கேஸ் போட்டிருந்தாங்க. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு தான் அது. ஏன் அப்படின்னாக்கா நம்ம 2010 வந்து அந்த ரைட் டு எஜுகேஷன் டு ஆல் அப்படின்றத வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு இது. அதனால் டெட்டு பாஸ் கம்பல்சரி பாஸ் பண்ணி தகுதி தேர்வில் பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த பேப்பர் கட்டிங் வந்துருக்கு பாருங்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்வ சிக்ஷா அபியானில் தான் எஸ்எஸ்ஏ மூலமாக தான் பார்த்திங்கன்னா அந்த பிஆர்டியை வந்து போஸ்டிங் போட்டிருந்தாங்க, ஒரு எக்ஸாம் வச்சு எடுத்திருந்தாங்க யூஜிடிஆர்பி அப்படின்ட்டு. இப்போ அப்படின்னா 2002லேருந்து 2010 வரைக்கும், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிடிஎஸ்னா ஸ்கூலில் போடணும் அப்படின்னாக்கா அந்த 2010 வந்து கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. ஆகஸ்ட்டில் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. ஸ்கூலில் டிஎன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியராக நம்ம வந்து நியமனம் பெறணும் அப்படின்னா தகுதி தேர்வில் கம்பல்சரி வந்து எல்லாம் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பல்சரிக்கு தகுதியில் பாஸ் பண்ணாதவங்களை வந்து பட்டதாரி ஆசிரியர்களாக 2010க்கு அப்புறம் நியமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த பிஆர்டியில் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பிஆர்டி வந்து 2002லேருந்து போட்டுட்ருக்கிறேன். இப்போ 2002லேருந்து 2010 வரைக்கும் ஜாயின் பண்ணால் பிஆர்டி வந்து பிடிஎஸ்ண்டாக ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த 2010 ஆகஸ்ட் 23 அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க கோர்ட்டில். பார்த்தீங்கன்னாக்கா 2010 ஆகஸ்ட் 23க்கு முன்னாடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சரிங்க 2010 ஆகஸ்ட் 23க்கு முன்னாடி நியமிக்கப்பட்டவங்களை வந்து பிஆர்டியை பிடிஎஸ்ண்டாக ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதில் வந்து கோர்ட்டு வந்து குறுக்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த 2010க்கு அப்புறமா இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறமா பிஆர்டி யாராவது ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னா அவங்கள வந்து பிடியை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னாக்கா கம்பல்சரி பேப்பர் 2 டிஎன்டிடி பேப்பர் 2 வந்து கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதாவது 2011 ஜூலை 29க்கு பின் யாரெல்லாம் பிஆர்டியாக நியமிக்கப்பட்டாங்களோ அவங்களாம் கம்பல்சரி பிடிஎஸ்ன்னு தான் அவங்கள மாற்றணும் அப்படின்னாக்கா கம்பல்சரி வந்து அவங்க அந்த டெட்டு பாஸ் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால தான் இப்போ இந்த கோர்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெட்டு கட்டாயம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் எஜுகேஷனில் இந்த டீச்சராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலே டெட் கட்டாயம் அப்படின்றதால இந்த கட்டாய கல்வி உரிமைச்சட்டம் அந்த ஆக்ட் வந்து நடைமுறைக்கு வந்த அந்த தேதியிலேருந்து அதுக்கப்புறம் யாரெல்லாம் பிஆர்டியாக இருக்காங்களோ அவங்க வந்து பிடிஎஸ்னால் ப்ரொமோட் பண்ணும்போது இந்த நடைமுறையை பின்பற்றணும் அப்படின்னு வந்து கோர்ட்டு இப்போ 19ஆம் தேதி வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 500 வேக்கன்சி இருக்குது பிஆர்டி. அந்த 500 பேரை தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்கூல் எஜுகேஷனில் பிடியாக ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. இந்த 500 பேரில் யாரெல்லாம் அந்த டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணி இந்த நாம் ஸ்கூலில் வராங்களோ அவங்களுக்கு வந்து பிடிஏ ப்ரொமோட் ஆகிறதுக்கு எலிஜிபிள் இருக்குது. சரி, அதை தவிர்த்து இப்போ மீதி காலி பணியிடம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அது ஃபைனான்ஸில் வந்து ஏற்கனவே வந்து அப்ரூவல் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷனில் நிறைய வேக்கன்சி இருக்கிறதால கிட்டத்தட்ட ஒரு 44,000 பேர் வந்து யூஜிடிஆர்பி
பிஆர்டி அந்த எக்ஸாம் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1:1.25 அப்படின்ற ரேஷியோவில் சிவிக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 3000 சில்லற பேருக்கு வந்து போஸ்டிங் கிடச்சிது. இன்னும் ஒரு 350 to 400 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கிடைக்கல. ஏன்னாக்கா அந்த 1:1.25 அப்படின்னு ரேஷியோவில் சிவிக்கு போனதால் கரெக்டாக அந்த போஸ்டிங்க்கு நம்ம நிறைய பேருக்கு ஆள் வந்துட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய நிறைய இதில் பார்த்தீங்கன்னாக்கா நாட் அவைலபிள் கேண்டிடேட் கொஞ்சம் அந்த வேக்கன்சி அப்படியே இருக்குது. அது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிடியை ப்ரொமோட் பண்ண முடியாதனால இந்த கூடுதல் பணியிடத்தை வந்து அது கூட சேர்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல, பட் சேர்த்தா ரொம்ப நல்லது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிவிலாம் போயிட்டு அந்த எட்ஜில் ஒரே மார்க்கில் அவங்களுக்கு வந்து அந்த பணி வாய்ப்பு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதே சேம் மார்க்லேயே இருக்கும். இப்போ 108 107 மார்க்குன்னா அந்த டேட்டா பர்த் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மார்க்கு அந்த 108 ஒரு குறிப்பிட்ட டேட்டா பர்த்தோட ஸ்டாப் ஆகிருக்கும். இவங்க அதுக்கப்புறம் டேட்டா பர்த்தாக இருக்கும். ஸோ அதனால் அது சேம் மார்க்காக இருந்தும் அந்த ஏஜ் ஃபேக்டரால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பணி வாய்ப்பு இழந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் கண்டிப்பாக இந்த கூடுதல் பணியிடம் வந்து தொட்டு வச்சாங்க அப்படின்னாக்கா இந்த சிவியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் உள்ள போஸ்டிங் போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து அந்த கூடுதல் பணிகளும் கேட்டு நிறைய கோரிக்கைகள் வச்சிட்ருக்கிறாங்க. அதுவும் வந்து எங்கள் கவனத்துக்கு வந்தால் ஓரளவு பரிசீலனை செய்வோம் அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர்னு எதுவுமே சொல்லலை. அவங்கள்ட்ட கொஞ்சம் நம்ம அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த ஆண்டே கொஞ்சம் அந்த கூடுதல் பணியிடம் மூலமாக இந்த எக்ஸாம் எழுதினவங்களே வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இதில் என்ன ஒருனாக்கா இந்த அப்படிலாம் ஒன்றும் போஸ்டிங் போட மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது போடாது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டோட முடிவு. நம்ம அதாவது யாரெல்லாம் வந்து இந்த பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க கொஞ்சம் ஒரு கோரிக்கை மனு வைக்கலாம். அவ்வளோதான், கோரிக்கையே சொல்லலாம். நீங்கள் என்ன தான் கோரிக்கை வச்சாலும் அவங்க போட மாட்டாங்க, போக மாட்டாங்க நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. அவங்கள சொல்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிவியில் செலக்ட் ஆகவங்க இருப்பாங்க. அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணல போக முடியாதவங்க இருப்பாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் பாஸ் பண்ணவங்களுக்கு சப்போஸ் ஒரு கூடுதல் பணி வந்துச்சுனாக்கா அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்கன்னா அந்த கோர்ட்டு தீர்ப்பை பற்றினும் அதில் இந்த கூடுதல் பண்ணியிருக்கான ஒரு வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ டு ஆல்.